So hey hello guys, back with a new trade and new destination. ஸோ இன்றைக்கி எங்கே போக போகிறேன் அப்படின்னு சொன்னால் ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கேன். பிகாஸ் நான் இன்றைக்கி வந்து மைசூர் போக போகிறேன். எனக்கு ஒன் ஆஃப் த ஃபேவரட்டான சிட்டி வந்து மைசூர். பிகாஸ் அந்த ஊர் ஃபுட் ஆகட்டும், அந்த ஊரோட கிளைமேட் ஆகட்டும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அண்ட் ஆல்சோ நிறைய சுற்றி பார்க்கறதுக்கு இடம் இருக்குது அந்த ஊரில். இன்றைக்கி வந்து எந்த ஸ்டாக் வந்து எக்ஸிட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தா இன்ஃபோசிஸ், SBI லைஃப் அண்ட் டாடா மோட்டார்ஸ் இந்த 3 ஸ்டாக் வந்து எக்ஸிட் பண்ணியிருக்கோம். ஸோ ஓவரால் ப்ராஃபிட் பார்த்தா 11,400 rupees ப்ராஃபிட் பண்ணியிருக்கோம் 3 ஸ்டாக்கையும் சேர்த்து. அந்த ஸ்டாக்கோட அப்டேட்ஸ் அண்ட் அனலைஸ் வந்து நான் உங்களுக்கு இதில் வீடியோலேயே ஆட் பண்ணுறேன். அண்ட் ஆல்சோ உங்களுக்கு ஸ்விங் ட்ரேட்ஸ் அண்ட் இன்ட்ராடே கால்ஸ் ஃப்ரீயாக வேணும் அப்படின்னா நம்மளோட கம்யூனிட்டியோட டெலிகிராம் லிங்க் வந்து கீழே தர டிஸ்கிரிப்ஷன்ல. ஸோ அதில் ஜாயின் பண்ணிக்கிட்டீங்கன்னா நம்ம வந்து நிறைய ஃப்ரீ இன்ட்ராடே அண்ட் ஸ்விங் ட்ரேட் கால்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். அது வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸ்டாக் மார்க்கெட் பற்றி தெரிஞ்சவங்களுக்கு அது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரொம்ப டீலாக பண்ணாமல் வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நம்ம மைசூர் கிளம்பியாச்சு. ஸோ இப்போ டைம் வந்து பார்த்தீங்கன்னா 1 o'clock ஆகுது. இப்போ எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா பண்டிப்பூர் டைகர் ரிசர்வ் ஃபாரஸ்ட்டில் தான் இருக்கும். 2:30 அந்த ரேஞ்சில் வந்து நம்ம மைசூர் ரீச் ஆயிரும். ஸோ நானும் என் ஃப்ரெண்ட்ஸும் வந்து இந்த ட்ரிப் வந்து பிளான் பண்ணியிருக்கோம். அங்கே மைசூரில் வந்து ரெசார்ட்டும் புக் பண்ணிட்டோம். ஸோ கிளைமேட்டுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கிளம்பும் போது வந்து நல்லா வெயிலாக இருந்துச்சு. இப்போ வந்து செம்ம மழை அடிச்சிருக்கீங்க. ஸோ கர்நாடகாக்குள்ளே வந்துட்டோம். நம்ம தமிழ்நாடு பார்டர் தாண்டி கர்நாடகாக்குள்ளே வந்துட்டோம். ஸோ நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் இருக்குது. கர்நாடகாக்குள்ளே நீங்கள் வரணும்னா IRSTC சர்டிஃபிகேட் என்னன்னா அது கர்நாடகாக்குள்ள நீங்க வரதுக்கு நீங்க வந்து RT-PCR அப்படின்னு சொல்லி ஒரு டெஸ்ட் எடுக்கணும். உங்களுக்கு கொரோனா வந்து நெகட்டிவ் அப்படி இருந்தால் மட்டும்தான் நீங்க உள்ள வர முடியும். அண்ட் ஆல்சோ நீங்க வந்து இன்ஜெக்ஷன் பண்ணியிருக்கணும். ஸோ கர்நாடகாக்குள்ள வரதுக்கு இப்போ வந்து நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னா குண்டல்பேட் அப்படின்ற ஒரு இடத்துல இருக்கோம். ஸோ இங்கே வந்து வண்டியை பார்க்கிங் பண்ணிட்டு நம்மளோட லஞ்ச் சாப்பிட்றதுக்கு வந்திருக்கோம். எங்கள் ஹோட்டலுக்கு தான் வந்திருக்கோம் சாப்பிட. குண்டல்பேட்டு தான் சூப்பர் ஹோட்டலு. காடா எல்லாம் இருக்குது. ஃபேமஸ் ஹோட்டலு பேர் மொஹமத் சைஃபுல்லா மதீனா ஹோட்டலு. சூப்பர் ஹோட்டலு. ஹைதராபாத், பாம்பே, துபாய் இதெல்லாம் இங்கே வருது. மதீனா ஹோட்டலு. நம்ம வந்து ஆக்சுவலாக வந்து லஞ்சு சாப்பிட்டு முடிச்சாச்சு. லஞ்ச் வந்து ஒரு டீசெண்டான ஒரு ஃபுட்டு. ஸோ வந்து ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்ல முடியல, நல்லா இல்லைன்னு சொல்ல முடியல. ஸோ ஒரு டீசெண்டான ஒரு லஞ்ச் வந்து சாப்பிட்டோம். அண்ட் டீசெண்டான ப்ரைஸ் தான், ஒரு பட்ஜெட் ஹோட்டல் தான். அண்ட் ஆல்சோ இவன் ஏன்டா சம்மந்தமே இல்லாமல் ரோட்டில் நின்று பேசிட்டு இருக்கான் அப்படின்றது நீங்கள் நினைக்கலாம். என்ன ஆச்சுன்னா நம்ம வர வழியில் நம்மளோட வண்டியிலேருந்து நம்ம என்ஜின்லேருந்து புகை வர ஆரம்பிச்சிச்சு. ஸோ அதனால் வண்டி வந்து கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்க வந்து பார்க் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால தான் வந்து நான் ரோட்டில் நின்று பேசிகிட்டு இருக்கேன். ஸோ அது வந்து ரொம்ப பெரிய பிரச்சனைலாம் இல்லை. ஆக்சுவலாக நம்ம வந்து ரீசெண்டாக தான் சர்வீஸ் பண்ணோம். 2 நாள் ஒர்க் ஷாப்பில் நின்னதுனால நம்மளோட ரேடியேட்டர் வந்து ரொம்ப ஹீட் ஆயிடுச்சு லாங் டிரைவ்னால. இப்போ வந்து வண்டி கொஞ்சம் ஸ்டேபிள் ஆயிடுச்சு. ஸோ இப்போ வந்து லாகை கண்டினியூ பண்ணலாம். இந்த ஸோ ஹலோ கைஸ், இப்போ வந்து எங்கே இருக்கேன்னு பார்த்தா நான் மைசூர் ரீச் ஆகிட்டேன் ஆக்சுவலாக. ஸோ இப்போ வந்து ரெசார்ட்டில் செக்இன் பண்ணிட்டு ரெசார்ட்டில் தான் இருக்கேன். ஸோ இது ஆக்சுவலாக வந்து ரெசார்ட்டோட கேமிங் ரூமு. ஸோ இங்கே வந்து இந்த ஃபுட்பால் இருக்குது, இங்கே டேபிள் டென்னிஸ் இருக்குது. ஸோ அங்கே வந்து பில்லியார்ட்ஸ் இருக்குது, 8 பால் போல் இருக்குது. அண்ட் இங்கே வந்து ஒரு கேரம் போர்டு இருக்குது. ஸோ இது வந்து இவங்களோட ஒரு
கேமிங் ஏரியா. ரொம்ப நல்லா இருக்குது இந்த ரெசார்ட்டு, ஸ்விம்மிங் பூல் எல்லாம் சேர்த்து. ஸோ இந்த ரெசார்ட் எப்படி இருக்குது அப்படின்றத நான் உங்களுக்கு நாளைக்கு காட்டுறேன். காலையில் இருட்டாக இருக்கிறதுனால காட்ட முடியல. அண்ட் ஆல்சோ இங்கே ரொம்ப மழை பெஞ்சிட்ருக்குங்க, எங்கேயுமே வெளியில் போகாத அளவுக்கு ஒரு மழை பெஞ்சிட்ருக்கு. அதனால தான் நாங்கள் இன்னுமே ரெசார்ட்டில் இருக்கோம். மைசூர் பேலஸ் போகலாம், சீக்கிரம் வந்துட்டு மைசூர் பேலஸ் போகலாம் அப்படின்றது தான் நம்மளோட பிளானாக இருந்துச்சு. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி என்ன ஆச்சு அப்படின்னா, வர வழியில் நம்மளோட வண்டி வந்து என்னமோ ஹெட்டு வந்து ப்ராப்ளம் ஆயிடுச்சு. ஸோ அதை போய் ஒர்க் ஷாப்பில் கொடுத்துட்டு அவங்க வந்து 2 டேஸ்க்கு அப்புறம் தான் வண்டியை தரேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. நம்ம வேறு ஆல்டர்னேட்டிவ் வண்டியில் தான் வந்து மைசூரை வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். அப்போ வந்து டைம் வந்து 8 o'clock ஆகுது. இதுக்கப்புறம் வந்து டின்னர் சாப்பிட போகலான்னு ஒரு பிளான் இருக்குது. மைசூரில் வந்து மீனா பஜார்னு சொல்லிட்டு ஒரு ஏரியா இருக்குது. ஸோ அந்த இடத்துல போய் டின்னர் சாப்பிடலாம் அப்படின்ற ஒரு பிளானில் இருக்கோம். மீனா பஜாரில் இருக்கிற ஸ்ட்ரீட் ஃபுட்ஸ் எல்லாம் வந்து ட்ரை பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஐடியாவில் வந்து இங்கே வந்திருக்கோம். ஸோ இங்கே வந்து ஒரு பள்ளிவாசலும் இருக்குது, மீனா பஜாரோட மெயின் பள்ளிவாசல். ஸோ நிறைய பேர் ரெக்கமெண்ட் பண்ண ஒரு இடம்னு பார்த்தா மீனா பஜாரில் இருக்கிற ஸ்ட்ரீட் ஃபுட்ஸ் தான். ஸோ இங்கே ஒரு சர்ச் இருக்குது. என்னடா சர்ச் பேர் அது? சர்ச் பேர் தெரியலையே. ஸோ அங்கே ஒரு சர்ச் இருக்குது, ரொம்ப ஃபேமஸான சர்ச்சுன்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலாக மைசூரில் வந்து கோபி வந்து ரொம்ப ஃபேமஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த கோபினா நத்திங் பட் இந்த காலிஃப்ளவர் சில்லின்னு சொல்லுவாங்க இல்லையா நம்ம ஊரில். ஸோ அது வந்து மைசூரில் வந்து ரொம்ப ஃபேமஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த இடத்துல வந்து இந்த சர்ச்சுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற ஒரு இடத்துல வந்து கோவா கோபி சென்டர் அப்படின்னு சொல்லி ஒரு கடை இருக்குது. ஸோ நம்ம அண்ணன் வந்து நிறைய வெரைட்டிஸ் வச்சுருக்காரு அங்கெல்லாம். ஸோ அது வந்து என்னென்ன வெரைட்டி இருக்குது அப்படின்றத நம்ம வந்து இப்போது பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆர்டர் பண்ணியிருக்குது அப்படின்னா இது வந்து கோபி மஞ்சூரியன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ பார்க்கவே நல்லா இருக்கு. நம்ம ஊர்லலாம் வந்து இந்த காலிஃப்ளவர் வந்து டீப் ஃப்ரை பண்ணிட்டு அதை வந்து சாஸில் போட்டு தந்துடுவாங்க. ஸோ அதுதான் வந்து கோபி மஞ்சூரியன் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ இங்கே வந்து இப்படியே வந்து பால்ஸ் மாதிரி பண்ணியிருக்காங்க. கோபியை வந்து ஃப்ரை பண்ணி பால்ஸ் மாதிரி பண்ணி அவங்களோட சாஸில் வந்து அந்த வெரைட்டி வந்து அவங்க தராங்க. ஸோ பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கு. டேஸ்ட் எப்படி இருக்கிறது நான் சாப்பிட்டு பார்த்து சொல்கிறேன். நம்ம ஊரில் இந்த சில்லி சிக்கன் பண்ணுவாங்க இல்லையா. ஸோ சில்லி சிக்கன் சாஸ் போட்டு சில்லி சிக்கன் டீப் ஃப்ரை பண்ணி சில்லி சிக்கன் சாஸ் போட்டு பண்ணுவாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி தான் இருக்குது. ஆக்சுவலாக டொமேட்டோ சாஸ் போட்டிருக்காங்க, சோயா சாஸ் போட்டிருக்காங்க, கரம் மசாலா போட்டிருக்காங்க, பெப்பர் போட்டிருக்காங்க. பட் தென் ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரொம்பவே நல்ல ஒரு ஸ்நாக்காக எடுத்துக்கலாம். ஸோ நீங்களும் இந்த சர்ச் பக்கத்தில் இல்லை மீனா பஜார் வந்தீங்கன்னா இந்த கடையில் வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். கோவா கோபி சென்டர் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கடையோட பேர் இருக்குது. मेरा नाम क्या? सफान. ஸோ இவர்கிட்ட வந்து ஒரு பர்கர் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தோம். ஸோ இந்த பர்கரில் வந்து ஸ்டஃபிங்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பொட்டேட்டோ ஸ்டஃபிங்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை ஃப்ரை பண்ணும்போது இந்த பர்கரில் வந்து பட்டர் போட்டு ஃப்ரை பண்ணி தந்தாங்க. ஸோ இது எப்படி இருக்குது அப்படின்னு டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ரொம்ப சூடாக இருக்குது. ஆக்சுவலாக பாவ் பாஜி சாப்பிட்ற மாதிரி இருக்குங்க. ஸோ பட்டருக்குள்ளே பன்னுக்குள்ளே வந்து நம்ம பொட்டேட்டோ ஸ்டஃபிங்ஸ் எல்லாம் வச்சு சாப்பிட்ற மாதிரி இருக்குது. ஸோ கைஸ் இப்போ வந்து நம்ம டின்னர் வந்து சாப்பிட்டு ரூமுக்கு வந்தாச்சு. ஸோ நாளைக்கு வந்து மைசூரோட vlog வந்து நான் கண்டினியூ பண்ணுறேன். ஸோ இப்போ டைம் வந்து பார்த்தா 12:30 ஆகுது. இன்றைக்கி மழை ரொம்ப பெஞ்சிருந்தாலும் நம்மளால் வெளியில் போக முடியல. ஸோ இன்றைக்கி வந்து ரொம்ப லாங் ட்ரைவ் போயிட்டு வந்ததுனால ரொம்ப டயர்டாக இருக்குது. ஸோ அதனால் நானும் தூங்குறேன். ஸோ see you all guys, good night. until signing off, this is Samir Shah from Village Squad. வந்து வாட்டர் ஜெயில் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இங்கே வரைக்கும் வந்து இங்கே இருக்கிற கைதிங்களுக்கு ஒரு ஐலாண்ட். இங்கேனும் முன்னாலும் காவேரி ஆறு இருக்குது, பெருமாள் கோயில் பின்னாலேனும் காவேரி ஆறு.